பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகுது. நம்ம கோமதி வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய கேட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு உங்க அக்கா குடும்பத்தோட நிச்சயம் பேசுனீங்க. அதே மாதிரி குழலியோட கல்யாணத்தையும் நீங்களே தானே டிசைட் பண்ணீங்க. என்னைய கேட்டா பண்ணீங்க. நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணேன். நம்ம கதிருக்கும், ராஜிக்கும். அவங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் நம்ம பாண்டியனை போட்டு திட்டுன்னு திட்டிப்புட்டு, இதுக்கப்புறம் நானா உங்ககிட்ட வந்து பேசவே மாட்டேன். நான் காணாம போனாலும் என்னை யாரும் தேட வேணாம் அப்படின்னு பயங்கரமா திட்டிடுறாங்க. உடனே நம்ம பாண்டியனுக்கு கோவம் வந்து வீட்டை விட்டு வெளியில போயிடுறாப்புல. ஸோ கடையில போய் உக்காந்துக்கிட்டு பாத்தியா உன் அம்மா வந்து இந்த அளவுக்கு மனசுக்குள்ளாரையே எல்லாத்தையும் புதைச்சி வச்சுக்கிட்டு இப்ப வெளியில விடுறா அப்படின்னு சொல்லி பாண்டியன் இன்னும் பயங்கரமா கோவத்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே நேரத்துல எல்லாருமே போனதுக்கு அப்புறம் மீனா வந்து அவங்க அம்மா கிட்ட, ஏமா அவங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், ஏன் இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறப்ப தான் அங்க இருக்கிறவங்களுக்கே தெரியுது இதெல்லாம் அப்பத்தா வேணும்னே மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல நம்ம பாண்டியன் இப்ப கதிர் மேலயும் செந்தில் மேலயும் பயங்கர கோவப்படுறாங்க. என்னென்னலாம் அவங்க 2 பேரும் என்னைய பேசுனாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஒரு பக்கம் பழனி, செந்தில், சரவணன் கிட்டலாம் ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.